தம்பி சேகர் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் ரேடியோ வேண்டாம் நீ. நீ சிலுப்பா மாலங்க வா. என்ன எதுக்கு நீ கூப்பிடுறியா? யாருக்கு இந்த ரேடியோ இவ்வளவு சத்தம் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்குது? அங்க ரெண்டு பக்கமும் ஸ்பீக்கர் கட்டி வச்சிருக்கல, அதனால தான் பாடுது. ஸ்பீக்கர் கட்டி வச்சா பாடாம ஓடையாச்சியா? கண்டுபிடிப்பு பெரிய கண்டுபிடிப்பு தான். அந்த ரேடியோவை சத்தத்தை குறைச்சி வைக்க சொல்லி எல்லாம் ஆஃப் பண்ணி போட சொல்லு. உங்க தம்பி தான் அங்க மாத்தி மாத்தி உட்கார்ந்து பாட்டு போட்டுட்டு இருக்கான். யூ நிச்சயத்துக்கு ரேடியோ வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்கல. நீ போய் அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணி விட்டு உனக்கு வர சொல்லு நான் சொன்னேன். சொல்றேன். சரி ஒரு குறை பழக்கம் இல்ல. ஒருத்தர் பேசியது ஒருத்தர் காது கேட்காம அலைய வேண்டியதா இருக்கு. நான் கேட்கும் போதே சொல்லிக்கிட்டேன் இந்த ரேடியோ வேண்டாம் வேண்டாம். ஒரு சொல்லு வார்த்தை கேட்கல மதிக்கல. அவளுக்கு நிச்சயம் என்னதுக்கே இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு நிச்சயம் ஊரெல்லாம் ரேடியோ கட்டிட்டு வந்துருவோம் போல்க. தம்பி சேகரே இங்க வா. ஏல ரேடியோ எதுக்கு இவ்வளவு சத்தம் வைக்க? நீ ரேடியோ போடணும்னு சொல்லும்போது வேண்டாம்னு சொன்னானே இல்லையா? வீட்டுக்குள்ள காதை வச்சுட்டு மனுஷன் இருக்க முடியல. ஒருத்தர பேசியது ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. இனி எப்பயாவது சத்தம் வரட்டும், அதுக்கு பிறகு இருக்கு உனக்கு. என்னல் பாட்டு அது பயண பாட்டு? பஞ்சு மிட்டாய் சவு மிட்டாய்னு அப்பத்துல இருந்து பாடிக்கிட்டு கிடக்கு. அந்த கொண்டக்காரிக்கு பாட்டு போட்டு வச்சிருக்கியோ? பஞ்சு மிட்டாய்க்கு ஒரு பாட்டு, பண்ணு கொண்டைக்கு ஒரு பாட்டுலாம் போடு. ஆமா அந்த பண்ணு கொண்டை காண்பீங்க. சரி பாட்டு பாடி இடத்துக்குலாம் போவாத, பின்னாடி போய் பாரு. என்னது இது? இந்த மீன்காரி என்ன வரவே இல்லை. மவனுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கணும். நீங்க வரலையோ? வந்தா வர, வராட்டி போற, எனக்கு என்ன? வராம இருக்கதே நல்லதா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நீரோஜா கிளம்பிட்டாளான்னு முதல்ல போய் பார்க்கணும். நீரோஜா, நீரோஜா என்னாச்சு? நீரோஜா சத்தமே இல்ல. சேலை காண எடுத்து கட்டியிருக்காளே, எங்க போயிருப்பா? அம்மா ரூமுக்கு போயிருப்பாளோ? நீரோஜா, நீரோஜா, நீரோஜா நீ எங்கதான் இருக்க? என்னக்கா? ஐயோ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியே. என் கண்ணே பற்றம் போல இருக்க. அவ்வளவு அழகு என் தங்கச்சி. அழகுன்னு அழகு, கொல்ல அழகு. நல்ல வேலைன்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டு அழகா ரெடி ஆகிட்டா. ஒன்னும் இல்ல நிரோஜா, நீ கிளம்பிட்டியான்னு பார்க்கதான் வந்தேன். நீ போய் அங்கேயே உட்காந்துருமா, பிறகு வந்து கூப்பிடியே. சரிக்கா. நான் போய் வரவியெல்லாம் வரவேற்கேன். சரிக்கா போ. ராசப்பக்கம் வாங்கக்கா, வாங்க உள்ள போங்க. சரோஜா நான் அப்பவே வந்துட்டேன் பாத்துக்க. அப்படியே அப்பவே வந்துட்டீங்களோ? ஆமா சரோஜா, குழந்தை புடவை கட்டணும்னு பாத்துக்க. குழந்தைக்கு சேலை கட்டி விட்டு தலைவாரி விட்டுட்டு இங்கதான் இருந்தேன் இவ்வளவு நேரம். அஜய் வீட்டுல இருந்தா அவனை போய் கூட்டிட்டு திரும்ப வாரேன். அப்படியாக்கா? சரி சரி உள்ள போங்க. சரோஜா மாப்பிள்ளை வீட்டுக்கார வர எவ்வளவு நேரம் ஆகும்? தெரியலக்கா, நான் இன்னும் போன் பண்ணல ஒத்திருங்க. என்ன போன் பண்ணாதான் தெரியும். சீக்கிரம் வந்துருவாக்கா, நீங்க உள்ள போங்க. சரி சரோஜா போறேன். நான் குழந்தைகிட்ட இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரவே பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது கூட்டிட்டு வரேன். சரிக்கா உள்ள போங்க. அந்த குழந்தைய யார் கூட போற? என் தங்கச்சியை தான் கூப்பிடாவ. அவளுக்கு தான் நிச்சயமே நடக்க போகுது. குழந்தைய கூப்பிடியா அவனை? குழந்தைய இந்த ரோசா பூ பொம்பளை நல்லா கனவு கண்டுட்டு அவ வீட்டுக்குள்ளே கிடக்கட்டும். சரோஜாக்கா நீங்க இங்கதான் இருக்கீங்களோ? ஆமா சிலுப்பா, நான் இங்கதான் இருக்கேன். நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டு வரேன்க்கா. என்ன சிலுப்பா, எதுக்கு தேடினா? இக்கா அந்த குழந்தை என்னக்கா கல்யாண பொண்ணு மாதிரி அப்படி ரெடியா இருக்கா? நீங்க உங்க தங்கச்சிக்கு தானக்கா நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க. அங்கவே கேட்டா அவளுக்கு நிச்சயம்னு சொல்லியா? இன்னைக்கு யாருக்கு தான்க்கா நிச்சயம்? நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். நடக்கும்போது பாரு யார் பொண்ணுன்னு தெரியும். சரோஜாக்கா இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? யாருக்கு நிச்சயம்னு தெளிவா சொன்னாதானே புரியும். சிலுப்பா இப்பெல்லாம் நிச்சயம் யாருக்கு நடக்குதுன்னு சொல்லாம நடத்தியதான் நல்லது. இதெல்லாம் சஸ்பெண்டா இருக்கணும் சிலுப்பா. சரி சரோஜாக்கா, என்ன சஸ்பெண்டோ? சாப்பாடு உண்டு தானே, அது சஸ்பெண்ட் இல்லல்ல. அதெல்லாம் இல்லம்மா, நல்ல சாப்பாடு உண்டு போ. சரி சரோஜாக்கா. யாருக்கு நிச்சயம் நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். எப்ப பாரு சோறு சோறு சோறுன்னு தான் கேட்டுக்கிட்டு தெரியா. சோத்த கண்ணிலே பாத்துக்க மாட்டா போல்க. வா செல்லம்மா வா வா. ஏக்கா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரவியெல்லாம் வந்துட்டாவளோ? இல்ல செல்லம்மா, அவிய கிளம்பிப்பாவன்னு எனக்கு என்னதான் வருவாவே. என்ன கொஞ்சம் நேரம் செல்லம்மா, உள்ள போய் உட்காரு. சரி சரோஜாக்கா. உன் புருஷன் பிள்ளையெல்லாம் வரலையாக்கா? ஏக்கா கடையை பார்த்துட்டு இருக்காவக்கா. சரி செல்லம்மா நீ உள்ள போ. உலகத்துல இல்லாத கடை வச்சுட்டா, பெரிய கப்பலையா நடக்கி விழுக்கு. பெரிய ஆள் நீ காட்டுக்கிறியா? நேத்து என்ன நிலைமையில இருந்தான்னு எனக்கு தெரியாதாங்க. ஐயா மாணிக்கம், நீ ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ண போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாணிக்கம். ஆமாப்பா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு.
என் மருமக உன்னை இன்னைக்கு புதுசா பார்க்கணும் தான் நான் உன்னைய ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்பா நானே ரெடி ஆயிப்பேப்பா. இல்ல மாணிக்கம், நான் தான் என் மகனை இன்னைக்கு அழகா ரெடி பண்ணி விடுவேன். சரிப்பா. மாணிக்கம், உங்க அம்மா மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான்ப்பா. அது எங்க அம்மா வீட்டுக்கு போனால மாணிக்கம், அங்க வச்சு மருமகளோட குணத்தை பார்த்து உங்க அம்மா மனசு மாறிட்டான்னு நினைக்கேன். அதனாலதான் உன் கல்யாணத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் சம்மதிச்சிருக்கா. ஆமாப்பா. மாணிக்கம், அப்பா உன்னைய சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். இனி பர்ஃபியூம் மட்டும் அடிச்சா போதும். அதை நானே அடிச்சுக்கிறேன்ப்பா. சரி மாணிக்கம், உங்க அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாலான்னு நான் போய் பாக்குறேன். நீயும் கீழே வா மாணிக்கம், கிளம்புவோம். நேரம் ஆயிடுச்சு, தேடிட்டே இருப்பாங்க. சரிப்பா, போங்க பாரு. ராசாத்தி, ராசாத்தி, என்ன ஆனந்தப்பா? நேராவது ராசாத்தி, இன்னும் கிளம்பலையா? மாணிக்கமே ரெடி ஆயிட்டான். நீ இன்னும் என்ன பண்ற ராசாத்தி? எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டாமா மாணிக்கப்பா? சரி ராசாத்தி, புடவைய மறக்காம எடுத்து வச்சுக்க. நான் போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்றேன், சீக்கிரமா வந்துருங்க எல்லாரும். சரி மாணிக்கப்பா, போங்க. சே, ஒன்றும் இல்லாதவளை நிச்சயம் பண்றதுக்கு ரொம்பதான் இவ குதிக்காத. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என் மகனுக்கு அந்த நெட்டச்சுக்கு மட்டும் நிச்சயம் நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஒன்று அந்த சரோஜா கூட என் மகனுக்கு நிச்சயம் நடக்கணும், இல்லைன்னா என் அண்ணன் மக கூட நடக்கணும். ரெண்டும் இல்லைன்னா நிச்சயமும் நடக்கவே கூடாது. அதனால தான் என் அண்ணன் குடும்பத்தை கையில காலில் விழுந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ இன்னைக்கு என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். எதுக்கு தம்பி சேகரு? நானே இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்து கிடக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரி வந்துட்டாங்களோ? அப்படி என்ன நடந்துட்டு சொல்லாதப்ப போ அப்படின்னு சொல்லி தோலல. சொல்லல போய் தோலனாய. எனக்கு எங்க ஊர் பட்ட வேலை கிடக்கு. சொல்லி தோலல. உன பேதி எடுப்பா, உனக்கு என்னலாச்சு? அந்த சிலுப்பா மாவு கூட சேராதன்னு சொன்னேன். அவ கூட சேர்ந்து பார்த்தா இப்படி ஆயிட்டா நீ. தம்பி சேகரி என்ன சொல்ல வந்து அதை சொல்லி இல்லை நான் பேருவேன். இல்ல என்னதுல நிக்குது, வெளியே வந்து பார்க்கணும். சிலுப்பா மாவுல என்னதான் நடக்குது என்கிட்ட சொல்லு. ஆமா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்கு, என்ன பிரச்சனை? எங்களுக்கு எதுவும் இல்ல, நீங்க வெளிய வந்து பாருங்க. ஐயோ கடவுளே, போய் திறந்து சொல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சு? தொழில் பண்ணாம பாக்கட்டு. எதுக்குல அப்படி சொல்லியா? நிரோஜாக்கு என்னவா, எதுக்கு கூடியா? சிட்டி எங்க இருக்கா? வெளியே எதுக்குல இருக்கா? தம்பி சேகரி, நீ அதுக்கு தான் கூட்டியோ? தம்பி சேகரி, நிரோஜாக்கு என்னாச்சு? ஐயோ, நிரோஸ் அந்த நிச்சயம் வேண்டாம் வேண்டாம்ல என்று சொன்னா. என் தங்கச்சிக்கு என்னாச்சோ தெரியலையே. தம்பி சேகரி, வா போய் பாப்போம். நிரோஜாக்கு என்னாச்சு? அம்மா தாங்க மாட்டா தம்பி. நிரோஜா, என்ன இதெல்லாம்? என்ன இது அசிங்கம் நிரோஜா? அம்மா, எனக்கு அரவிந்த தான் பிடிச்சிருக்குன்னு முதல்ல உங்ககிட்ட சொன்னேன்லம்மா. யாருமே கேட்காம எனக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அதனாலதான் நானும் அரவிந்தும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளவு அவசரமா ஓடி போறதுக்கு என்ன வந்துச்சு? இவன் கூட்டான வாணி, வாயை திறந்து சொல்லு நிரோஜா. ஏக்கா, எனக்கு இந்த நிச்சயம் பிடிக்கலன்னு நான் அரவிந்த் கிட்ட போய் சொன்னேனா, அரவிந்த் தான் இந்த ஐடியாவை சொன்னாரு. ஆன்ட்டியும் சேர்ந்துதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆண்டியா? எவ? அரவிந்த் அம்மா தான்க்கா. அப்படிலாம் பேசாத. யாரு இந்த மீன்காரி பையனா ஆண்டியோ? சரி, இவளெல்லாம் போய் ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. ஏ மீன்காரிங்க வா. என்ன வாண்டது சொல்லுங்க. இதுக்கு மேல நம்மளுக்குள்ள என்ன ரகசியம் எதுவா இருந்தாலும் அங்க இருந்து சொல்லுங்க. சில்பா, மீன்காரக்காக்கு பயம் வந்துட்டு போல்க. சரோஜாக்கா பக்கத்துல வர்றதுக்கே பயப்படுது பத்தியா? இவ்வளவு பயம் இருக்கவே எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? ஆமா செல்லம்மாக்கா, நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். மீன்காரி, நீ எல்லாம் பெரிய பொம்பளை தானே? உன் தகுதி என்ன, எங்க தகுதி என்ன? இப்படி என் தங்கச்சி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே, உனக்கே கொஞ்சமா நியாயமா இருக்கா? வானரி, ரெண்டு பிள்ளைகளும் விரும்புதுல்ல, உங்ககிட்ட சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. அதுக்கு தான் நான் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சு வச்சு கூட்டிட்டு வந்தேன் வானரி. உங்க தங்கச்சிக்கு இன்னைக்கு வேற நிச்சய ஏற்பாடு
பாமா இருக்கும் உனக்கு பாமா. என்னமோ பசியா இருந்தா ஒருவேளை சோறு வாங்கி கொடுத்தீங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டா மீன்காரி. ஓனரு நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? அவ மனசுக்கு விரும்பின வாழ்க்கை தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு. கோவத்தெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு உள்ள போய் ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிள்ளையில ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடாண்டாமாங்க. எவ்வளவு நேரம் இப்படி வாசல்ல நிக்க வைப்பியே? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. நீ ரொம்ப சந்தோஷத்துல கொந்தளிப்புல இருக்காம சிரிச்சுக்கிட்டு நிரோஜா தாலி கலத்தி அவன் கையில கொடு. ஆமா, நல்லா இருக்கு உங்க கதை. கல்யாணம் முடிச்ச பிறகு கலத்தி கொடுப்பாவ கலத்தி. இனி நீரோஜா எங்க வீட்டு மாறுமாவா. நீங்களாம் இனி அவ வாழ்க்கையில தலை விடாண்டா. தங்கச்சி வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்க. இல்லனா நானே ஆரத்தி எடுத்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆமா, வீடு பெரிய பங்களா வீடு கட்டி வச்சிருக்கா. நீ எல்லாம் வாய் பேசிய பத்தியா மீன்காரி. இந்த பையன கல்யாணத்துக்கு ஒரு ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. இங்க பார் நீரோஜா, அந்த தோலியை கலத்திய மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. ஒன்னும் தெரியாத பிள்ளைய கடத்தி கொண்டு போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுற வேலையை வச்சுக்கிடாதுங்க. நானும் நிரோசும் எந்த அளவுக்கு விரும்பினோன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அவளுக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உண்மையிலே உங்க தங்கச்சி மேல அக்கறை இருந்திருந்தா என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். மாணிக்கத்துக்கும் அவளுக்கு நிச்சயம் பண்ணதுக்கு எப்படி ஏற்பாடு பண்ணலாம்? மாணிக்கமும் குழந்தை எவ்வளவு விரும்புறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. எதுக்காக அவங்க காதல பிரிக்கிறதுக்காக நிக்கிறீங்க நீங்க? மச்சான், இன்னைக்கு குழந்தைக்கு மாணிக்கத்துக்கு தான் நிச்சயம். உங்களுக்கு யார் சொன்னா நீரோஜாவுக்கு மாணிக்கத்துக்கு நிச்சயம்னு? சேகர், உங்க அக்கா தான் சொன்னாங்களா? நிரோசு என்கிட்ட சொன்னா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தினமா இப்படி போராட முடியாதுன்னு தான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். உங்க அக்காவை நான் கண்காலங்காம பாத்துக்கிடுவேன். யாரும் நிரோசு நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆமா, நல்லா பாத்துக்கிடுவா நீ. உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரியாதோ? ஏங்க, உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் எனக்கு? நான் நல்ல கம்பெனியில வேலை பார்க்கறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன். என்ன என்கிட்ட சொந்த வீடு இல்லை, அவ்வளவுதாங்க. என் ஒய்ஃப் நிரோசாவை நான் நல்லா பாத்துக்கிடுவேன். ஆமா, வைப்பு வந்துட்ட வைப்பு. என் தங்கச்சியை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டு நீல வாய் பேசாத. ஏம்மா, இவளை தாலியை கலத்தி கொடுத்துட்டு வர சொல்லு. நீரோஜா, இந்த தாலியை கழட்டி அந்த பையன்கிட்ட கொடு. அந்த பையனுக்கு உனக்கு இனி எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. ஏம்மா, அப்படியெல்லாம் பேசாதம்மா, அவர் என்னோட ஹஸ்பண்ட். ஆமா, அச்சுப்பண்டு பெரிய அச்சுப்பண்டு வந்துட்டான். அவன் நம்ம ஒய்ப்புங்கிறா, நீ நம்ம அச்சுப்பண்டுங்கிறா. முதல்ல நாங்களா பார்த்து கட்டி வச்சாதான் அச்சுப்பண்டு ஒய்ப்புல வரும். அந்த தாலியை கலத்தியே மூஞ்சில விட்டேறி முதல்ல. ஓனர், உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையா மாவே இப்படி மரியாதை குறைச்சல பேசாதங்க ஓனரு. நாளையும் பின்னே நம்ம சேராம போக மாட்டோம். என்னைக்குனாலும் நம்ம தான் சொந்தம். இனி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஓனரு. இப்படி எல்லாம் பிரிச்சு பேசாதங்க. சொந்தமா யாரு? நீயா நாங்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணே. நல்லா எனக்கு வாயில வந்துற போகுது. உனக்கு எங்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. எந்த காலத்துலயும் நீயும் நாங்களும் ஒண்ணு ஆக முடியாது, ஒண்ணுக்குள்ளே ஒண்ணு ஆக முடியாது. என் தங்கச்சி கழுத்துல கட்டிருக்க தாலி கழட்டி வாங்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. ஆமா, இது நல்ல கதையா இருக்கு. கெட்டின தாலியெல்லாம் அவிக்க முடியாது. வீட்டையே நாங்க காலி பண்ண முடியாது. இங்கதான் இருப்போம். உங்க தங்கச்சி உங்களுக்கு வேணும்னா உள்ள கூப்பிடுங்க. இல்லனா நான் ஆரத்தி எடுத்து என் மருமகளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கண்ணுமணி, இவைய சாரி விட்டு வர மாதிரி எனக்கு தெரியவில்லை. நீ நம்ம வீட்டுக்குள்ள போய் ஆரத்தியை கரைச்சி எடுத்துட்டு வா. சரிம்மா. ஆமா, ஆராத்தி எடுப்பி ஆராத்தி. என் தங்கச்சி உன் வீட்டுக்கு வர மாட்டா. நீ ஆராத்தி எடுத்து கூட்டிட்டு போக கூடாது. நிரோஜா, உனக்கு அம்மையும் நானும் தம்பியும் முக்கியமா இல்லையா? நாங்க முக்கியமா இருந்தா தாலியை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போ. நிச்சயம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துருவாவே. எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தா நிரோஜா. சரோஜா, இங்க என்னாச்சு? என்ன நடக்கு? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஆமாக்கா, அந்த மீன்காரி மோனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்காக்கா. சரோஜா, ரெண்டு பேரும் ஆசைப்பட்டுட்டு தானே இருந்தவ, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. எதுக்காக இவ ரெண்டு பேரும் இப்ப அவசரமா கல்யாணம் பண்ணாவ? குழந்தைக்கு வேற உன் வீட்டுல வச்சு நிச்சயம் வச்சிருக்கா, இவ இப்படி பண்ணிட்டாவளே. அப்ப குழந்தைக்கு மாணிக்கத்துக்கும் நிச்சயம் நடக்குமா நடக்காதா? பிள்ளைகளை இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்க. அவிய ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? சாக்க பாரு சாக்கு. நான் எங்க வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்கேன். அவிய நிச்சயம் நடக்குமா இவிய நிச்சயம் நடக்குமான்னு கேட்டுட்டு கிடக்கு. இதை சாக்க வச்சு எனக்கு அவிய நிச்சயத்தை